சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா அப்பத்தா வந்து வீடே அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சாவித்திரி, ஈஸ்வரியும் என்னது இது? திடீர்னு வந்துட்டு வீடே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்குங்க. சாவித்திரி வந்து, அம்மா எதுக்குமா இப்போ பிறந்தநாள் கொண்டாட்டம் மாதிரி வீடு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, உனக்கு இப்பெல்லாம் சொல்ல முடியாதுடி, பொறு, சாயந்தரம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம்னு உனக்கே தெரியும் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், இதுக்கெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. யாருக்கு பிறந்த நாளாக இருக்கும்? ஒருவேளை அந்த தமிழ்ச்செல்விக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா சாயந்தரம் ஆகிருது. சாயந்தரம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க. தமிழுக்கிட்ட வந்து அப்பத்தா வந்து, அடியே வேலையை முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா? இந்தா இந்த புடவையை பிடி, குளிச்சுட்டு இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும், எதுக்கு அம்மாச்சி அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. சொல்கிறத கேளடி அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வாடி, உன் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக தான் நான் இம்புட்டும் பண்ணேன் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாவித்திரி, ஈஸ்வரியும் அதிர்ச்சி ஆகிருதுங்க. தாமரை வந்துட்டு வாயை பொழக்குது. எதுக்கு அம்மாச்சி இதெல்லாம் அப்படின்னு தமிழை கேட்குறாங்க. வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க, ஓ பிறந்த நாளை கொண்டாடலைன்னா அது தப்பாயிராதா அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து பெரிய கேக்கெல்லாம் வாங்கிட்டு தமிழுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு தமிழ் வந்துட்டு அப்படி சர்ப்ரைஸ் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் வந்து நிற்கிறாரு. அப்புறம் பார்த்தா இந்த ஈஸ்வரி வந்துட்டு, இவளால் தான் நாங்கள் போன வாரம் அம்முட்டு அவஸ்தைப்பட்டோம், உயிருக்கே போராடணும், இவளோட பிறந்தநாளை கொண்டாடனா என்ன கொண்டாடனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாமல் அந்த கேக்கை தூக்கி வீசிடுது. இதை பார்த்துட்டு அப்போ அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்புறம் எதுவுமே பேசாமல் ராஜாங்கமும் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கிட்டு சேது வந்துட்டு அதை பார்த்துட்டு கோவப்படுறாரு. ஆனாலும் வெளியே காட்ட முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, ஏடி இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஆமாத்த, நீங்கள் பட்டதெல்லாம் கொஞ்சமாக தான் நியாயமாக இருக்கா? இவளுக்கு எதுக்கு பிறந்தநாள்? இவளோட பிறந்தநாளை கொண்டாடலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப கோமா பேசுது. வாயை மூட்ரி அப்படின்னு அப்பத்தாவும் சத்தம் போடுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஈஸ்வரி வந்து லபோ திப்போன்னு கத்திட்டு அங்கேருந்து போயிடுது. தமிழ் சொல்கிறாங்க, அம்மாச்சி இதுக்கு தான் நான் இந்த பிறந்த நாளே வேண்டான்னு சொன்னேன், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அங்கேருந்து போயிடுறாங்க. தனு வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, மாமா அக்கா பாவம் மாமா, அக்கா ரொம்ப மனசில் அளவில் ரொம்ப கஷ்டப்படுவா மாமா, அவளுக்காக நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க மாமா அப்படின்னு சேதுக்கிட்ட வந்து தனம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சேது எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. ஐயோ மாமா எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தனம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்பத்தாவும் போகிறாங்க. அடியே தமிழ், என்னடி இப்படி ஆகி போயிருச்சுன்னு கவலைப்படுறியா? அவளுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்க, அவளா வண்டு கொட்டி அப்பவே சாக கிடந்தா. இப்போ என்னமோ அவ புள்ள மருந்து எடுத்துட்டு வந்து ராஜாங்க உசுரை காப்பாத்திட்டா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எதுவுமே பேச முடியலடி அப்படின்னு இங்கே அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சேது வர்றாரு. சேது வந்து கேக்கோட வர்றாரு. இந்தா புடி, இது உனக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே கேக்க எப்படி இந்த ஈஸ்வரி வீசி எரிஞ்சிச்சோ அதே மாதிரியே சேது வந்துட்டு ஒரு பெரிய கேக்கை வாங்கிட்டு வந்து தமிழுக்கு கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி போடு என் பேராண்டி, நல்ல காரியம் பண்ணடா. நான் வெட்டின கேட்க கூட தமிழ்ச்செல்வி சந்தோஷப்பட்டிருக்க மாட்டா, இப்போது இந்த கேக்கை விட்டுறதுல தான் தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷப்படுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமா சேர்ந்துட்டு அந்த கேக்கை விட்டுறாங்க. மோகனாவும் மலரும் வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த சாவித்திரியும் தாமரையும், இவன் சும்மா இருக்க முடியாமல் அவளுக்கு கேக்கு வெட்ட போகிறான், பாத்தியா நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, இதுக ரெண்டும் விவாகரத்து வாங்கி பிரிகிற மாதிரி கிடையாது, இன்னும் கொஞ்ச நாளில் சேர்ந்து பிள்ளைய வளர்க்க போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா இங்கே தமிழ் கேட்க விட்டுட்டு சேதுவுக்கு ஊட்டி விடுறாங்க. சேது வந்துட்டு அதை வாங்கிக்கிறாரு. தமிழுக்கு சேதுவும் ஊட்டுறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊற்றிட்டு அங்கே உள்ள எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த சாவித்திரி வந்துட்டு, மதினி என்ன மதினி இப்படி பண்ணிட்டீங்க? நீங்கள் கேக்கு எங்கிட்ட தூக்கி வீசினா அந்த சேது பையன் அவளுக்காக அம்புட்டு பெரிய கேக்கை வாங்கி அங்கே விட்டுட்டான், போங்க நீங்கள் என்னதான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து சும்மானாலும் எதையோ ஒன்று சொல்லி விட்டுறது. சாவித்திரி சொல்லவும் இதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிருது ஈஸ்வரி. ஓஹோ கதை அப்படி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா நைட் ஆகிருது. எல்லாரும் படுக்க போயிடுறாங்க. சேது வந்து வெளியே படுத்திருக்காரு. தமிழ் போயிட்டு, ஏங்க உங்ககிட்ட ஒன்று நான் சொல்லணுங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் என் பிறந்த நாளை கொண்டாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க,
உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும் அதுக்கு சேது சொல்கிறாரு, நான் உன் பிறந்த நாளை கொண்டாடினதுக்கு காரணம் என் அப்பாவோட உசிரை நீ காப்பாற்றுறதுக்காக அம்புடு சிரமப்பட்டு காட்டுக்குள்ளே வந்தேன், அதுக்காக தான் நான் உன் பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சேது வந்துட்டு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு உள்ளே போய் படுத்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ராஜவங்க வந்துட்டு உட்காந்துருக்காரு. மோகனா போகிறாங்க. என்னங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், இல்லை மோகனா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஈஸ்வரி கேக்கை தூக்கி வீசிருச்சு, அந்த இடத்துல அந்த புள்ள மனசு கஷ்டத்தோடு நின்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு ராஜவங்க சொல்லவும் மோகனா சொல்கிறாங்க, ஆமாங்க தமிழ்ச்செல்வி உங்களுக்காக மருந்து எடுக்கிறதுக்காக அவளும் காட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா, அப்போது தமிழ்ச்செல்வியோட பிறந்தநாளை கொண்டாடணும் தான் அத்தை முடிவெடுத்தாங்க, ஆனால் ஈஸ்வரி இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மோகனா நாளைக்கே நான் தமிழை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து தமிழுக்கு ஆதரவாகவே ராஜாங்கத்துக்கிட்ட பேசிடுறாங்க. மோகனா வந்து படுத்துடுறாங்க. ராஜாங்கத்துக்கு தூக்கம் வரல, அந்த விஷயத்த நினச்சி வெளியே நடந்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வந்துட்டு ஒரு குடுகுடுப்பக்காரன் வரான். இந்த வீட்டோட மகாராச உசுறு காப்பாற்றப்படுறதுக்கு காரணம் ஒரு பொண்ணு தான், இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி தான் உன் உசுரை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்பக்காரன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே அமைச்சராக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் உசுரை காப்பாற்றினது உங்கள் மருமக தான், நீங்கள் நினைக்கிறது தப்பு, நீங்கள் பார்க்குறதும் தப்பு, நடந்தது வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு ராஜாங்க வந்துட்டு என்ன சொல்ல வர்றான், ஒருவேளை மருந்து கொடுத்தது நம்ம போஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தா சேது வந்துட்டு முடிச்சுடுறாரு. என்ன இந்த குடுகுடுப்பக்காரன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு வேகமாக போயிட்டு அந்த குடுகுடுப்பக்காரன்ட்ட போய் கேட்குறாரு, என்னையா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவோட உசுரை காப்பாற்றினது என் தம்பி தான் அப்படின்னு சேது சொல்லவும், நீ நினைக்கிறது தப்பு தான்ப்பா, உனக்கு துணையாக வந்திருக்காளே ஒருத்தி அவ தான் உன் அப்பாவோட உசுரை காப்பாற்றினது, நீங்கள் நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த குடுகுடுப்பக்காரை சொல்லவும் இதை கேட்டுட்டு சேதுவுக்கு வந்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிருது. ஐயோ இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கும் குழப்பமாயிருது. அப்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சேது வந்துட்டு அப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு காலையில் இவகிட்ட என்ன எதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு முடிவெடுக்கிறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.